அனைவருக்கும் வணக்கம். நாம் அகப்பை சித்தர் பாடியருளிய அதி உன்னத கருத்துக்கள் புதிந்த ஞான பாடல்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இன்றைய பதிவிற்கான பாடல்களை பார்க்கலாம். பாவம் தீரவென்றால் அகப்பை பாவிக்கலாகாதே, சாவதும் இல்லையடி அகப்பை சத்குரு பாதமடி. ஞானத்திலே ஒருவன் திளைக்க வேண்டும் என்றால், ஞானத்திலே வெற்றியாளன் ஆக வேண்டும் என்றால் சத்குருவின் திருவடிகளை பற்றினால் மாத்திரமே சாத்தியம். வேறெந்த விதத்திலும் ஒருவன் ஞானத்தை அடைய முடியாது. சத்குரு என்கிற இந்த வார்த்தைக்கான சரியான பொருளை ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளி செய்த சித்த வேதம் என்கிற நூல் கிடைத்திருக்காவிட்டால் நம்மால் அறிந்திருக்க முடியாது. ஏனென்றால் அவரவருடைய அடங்கிய மனம்தான் சத்குரு என்று ஞானபிதா அறிவித்தார்கள். இங்கே அகப்பை சித்தரும் அதையே சொல்லுகிறார். சத்குருவின் பாதங்களை பிடித்துக் கொண்டு விட்டவனுக்கு சாவு என்பது பொய் என்று குறிப்பிடுகிறார். புறத்திலே புலன்கள் வழியாக சலித்துக் கொண்டிருக்கக்கூடிய மனம் வெளியிலே செல்வதை தடுத்து குரு மத்தியத்திலே ஒடுங்கி நிற்கும் போது அது குருவாக மாறி அமைகிறது, சத்குருவாக மாறி அமைகிறது. அடங்கிய மனமே சத்குரு. குருவின் பாதங்கள் என்று அழைக்கப்படுபவை சந்திரகலை, சூரியகலை ஆகிய இந்த இரண்டும் தான். இவற்றை எண்ணற்ற பாடல்கள் மூலமாக நாம் கற்றறிந்திருக்கிறோம். பாவம் தீர வேண்டும் என்றால் அந்த பாவத்தை அனுபவித்துத்தான் தொலைத்தாக வேண்டும் என்றும் குறிப்பிடுகிறார். கர்மவினைகள் என்பவை பாவம் புண்ணியம் என்றாகின்றன. புண்ணிய கர்மாக்கள் மிக மிக சொற்பமாக இருக்கும், அவற்றை வாழ்ந்து அனுபவித்து விடுவோம். பாவ கர்மாக்களை அனுபவிக்கும் போது நமக்கு தாங்கொண்ணாத துன்பம் ஏற்படுகிறது. ஐயோ இறைவா, பராபரமே, சத்குருவே, என்னுடைய இந்த துன்பங்களில் இருந்து எனக்கு விடுதலையை கொடு என்று அரற்றுகிறோம், பிதற்றுகிறோம். புண்ணிய கர்மாக்கள் காரணமாக ஆனந்தம் வருகிற காரணத்தால் அதை பற்றி யாரும் பெரிதாக அலட்டிக் கொள்வதில்லை. ஐயோ எனக்கு நிறைய செல்வம் வந்து விட்டதே, எனக்கு நிறைய மகிழ்ச்சி வந்து விட்டதே, இது எனக்கு வேண்டாம் என்று எவருமே சொல்வதில்லை. ஆனால் துன்பங்கள் வரும்போது, பாவ கர்ம வினைகள் அதிகமாக நம்மை பாதிக்கும் போது அதை தாங்க முடியாமல் கூக்குரல் இடுகிறோம். இதற்கான வடிகால் எங்காவது கிடைக்காதா என்று தேடி அலைகிறோம். முந்தைய பிறவிகளிலே செய்திருந்த தவறுகளுக்காகத்தான் நமக்கு இந்த பாவ கர்ம வினைகள் ஏற்பட்டன என்பதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறோம். கையொட்டு கொடுத்து காரியங்களை சாதித்துக் கொள்வதைப் போல எந்த தெய்வத்திற்காவது கையொட்டு கொடுத்து கர்மவினைகளிலிருந்து தப்பிவிடலாமா என்று மனிதன் எத்தனிக்கிறான். இவையும் அவனை மேலும் மேலும் துன்பத்திற்குள்ளேயே கொண்டு போய் தள்ளுகிறது. அதன்றையும் மேலும் மேலும் பற்பல விதமான கர்மவினைகளுக்குள்ளேயும் அவன் சிக்கிக் கொண்டு விடுகிறான். மனிதன் இன்பங்களை விரும்பும் அளவு துன்பங்களை விரும்புவதில்லை. ஆனால் ஞானிகள் இன்ப துன்பங்களை சமமாக பார்க்கிறார்கள், வெறுப்பு வெறுப்புகளை சமமாக பார்க்கிறார்கள். வெறுப்பு வெறுப்பு என்கிற ராகத்வேஷங்கள் தான் நோய் என்று ஞானபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் உட்பட அனைத்து சித்தர்களுமே குறிப்பிடுகிறார்கள். எனவே மனிதன் தனக்கு ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்களை சமமாக பாவித்து கர்ம வினைகளை அனுபவித்து தொலைக்க வேண்டும். மேலும் யோக சாதன பயிற்சியில் ஈடுபட்டு ஒழுக்கநெறி சார்ந்திருந்து சைவ அனுஷ்டானத்தை கடைபிடித்து ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பேணி வரும்போது அவன் செய்யக்கூடிய தவத்தின் காரணமாக கர்மவினைகள் வேக வேகமாக அவிழ்ந்து போகின்றன. மிகுந்த பிரயாசை தேவையில்லாமல் அவனுடைய கர்மவினைகள் திறந்து போகக்கூடிய அதிசயத்தையும் நாம் காண முடியும். இதைத்தான் இத்திருப்பாடல் வாயிலாக அகப்பை சித்தர் நமக்கு சொல்லுகிறார். எத்தனை சொன்னாலும் அகப்பே என் மனம் தேராதே, சித்தும் அசித்தும் விட்டே அகப்பே சேர்த்து நீ காண்பாயே. மனதிற்கு எத்தனைதான் ஆறுதல்களை சொன்னாலும் கூட அவற்றை ஏற்றுக்கொள்ள மனம் விரும்புவதில்லை. ஒரு குரு இருக்கிறார், தன்னுடைய சீடர்களுக்கு இந்த பிரபஞ்சம் மாயை என்று சொல்லிக் கொடுக்கிறார். ஏதோ அசுவாரஸ்யமாக அவற்றை சீடர்கள் கேட்டுக்கொள்கிறார்கள்.
அவற்றை அவர்கள் நம்ப தயாராக இல்லை. நாம் இப்போது நம்முடைய கண்களால் இந்த உலகத்தை காண்கிறோம். ஒவ்வொரு நாளும் பொழுது விடுகிறது, பொழுது மறைகிறது, இரவும் பகலும் வந்து கொண்டே இருக்கின்றன. நாம் பார்த்த நம் உறவுகள் நம்மோடு பயணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது இது எல்லாம் கனவு, சொப்பனம் என்று சொன்னால் அது எவ்வாறு நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும்? ஏற்றுக்கொள்ள மனம் மறுக்கிறது. இதை எப்போது ஏற்றுக்கொள்ளும் நிலை வரும் என்றால், இந்த உடலை விட்டு நீங்கி ஆத்ம தேகத்தை பெறும்போது, உயிர் என்கிற நிலையிலே ஆவி ரூபத்தை அடையும் போதுதான் இதுவரையிலும் நாம் கனவிலே இருந்தோம் என்பதை ஒப்புக்கொள்ள முடிகிறது. எத்தனைதான் இந்த உலக வாழ்க்கை சொப்பன வாழ்க்கை என்று சொன்னாலும் கூட அவற்றை ஏற்றுக்கொள்ள என் மனம் தயங்குகிறது என்று அகப்பேச்சித்தர் குறிப்பிடுகிறார். மனம் இப்படித்தான் ஒரு குரங்காக, பேயாக இருந்து நம்மை ஆட்டி வைக்கிறது. ஒரு சமயம் ஞானத்தை நோக்கி அருகாமையிலே நம்மை இட்டுச் செல்லுகிறது, மறுசமயம் மாயையிலே தள்ளி நம்மை படுபாதாளத்திற்கு தள்ளி விடுகிறது. இந்த இரண்டும் ஒவ்வொரு நாளும் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. சித்தும் அசித்தும் விட்டு நீ உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ள முயல் என்று சொல்லுகிறார். சித்து என்பது அறிவு, சித்தம், ஞானத்தை சொல்லக்கூடிய மனதின் ஒரு கூறு. அசித்து என்பது அகங்கார மனம். அகங்கார மனத்தையும் அறிவு என்கிற மனத்தையும் கூட விட்டுவிட்டு நான்காக இருக்கக்கூடிய, அதாவது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்கிற நான்காக இருக்கக்கூடிய மனதை ஒன்றாக இணைத்து உருவ மத்தியத்திலே ஜீவசக்தியாகிய வாயுவாக மாற்றி அமைக்க வேண்டும். அப்படி மாற்றி அமைக்கும் போது மாத்திரமே உண்மை ஞானம் என்பது தெரிய வரும். அதுவரையிலும் எப்படி சொன்னாலும் இவையெல்லாம் பொய் என்றே நம் மனம் சொல்லும், எதையும் ஏற்றுக்கொள்ளாது. தனக்கு ஏற்பட்ட இந்த மனக்குழப்பங்களைத்தான் இங்கே அழகாக அகப்பேச்சித்தர் குறிப்பிடுகிறார். சமயம் 6 மடி அகப்பே தம்மாலே வந்ததடி, அமைய நின்றவிடம் அகப்பே ஆராய்ந்து சொல்வாயே. சமய வடிவங்கள் பொதுவாக நம்முடைய மதத்திலே, அதாவது இந்து தர்மத்திலே 6 சமயங்கள் இருக்கின்றன. இந்த 6 சமயங்களையும் ஒன்றாக இணைத்து ஆதிசங்கரர் ஒரே சமயமாக மாற்றி அமைத்தார். வைதிக மதம் என்று அதற்கு பெயர் கொடுத்தார். சிவனை வணங்கும் சைவம், சக்தியை வணங்கும் சாக்தம், கணபதியை வணங்கும் காணாபத்தியம், முருகனை வணங்கும் கௌமாரம், சூரியனை வணங்கும் சௌரம், இப்படி 6 பெரும் பிரிவுகளாக இந்து மதம் பிரிந்து கிடந்தது. இந்த 6ம் தனித்தனியாக இருந்தால் மனிதன் மேலும் குழம்பிக் கொண்டிருப்பான் என்பதற்காக 6 சமயங்களையும் ஒன்றாக இணைத்து ஒரே சமயமாக லௌகிக மதமாக, இந்து மதமாக ஆதிசங்கரர் உருவாக்கி கொடுத்தார். இதை அவர் செய்ததற்கு யாது காரணம் என்று பார்த்தால், ஏற்கனவே மனம் பற்பல விதமாக குழம்பி கிடக்கிறது. இதிலே மனிதர்கள் தங்கள் ஞான தேடலிலே பற்பல விதமான சமயங்களை உருவாக்கி வைத்திருந்தால் அவற்றுக்குள்ளே மேலும் சிக்கி வீழ்ந்து போவார்கள். எல்லாம் ஒன்றுதான் என்பதை புரியப்படுத்தவே ஆதிசங்கரர் இப்படி செய்தார். ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த 6 சமயங்களிலே ஏதாவது ஒன்றிலே இருந்துதான் தொடங்குகிறார்கள். அதன் பிறகு ஜீவாத்மா, பரமாத்மா என்கிற 2 வகையான சிந்தனைகளை விட்டு நீங்கி இருப்பது ஒரே பராபரம்தான் என்கிற நிலையை அடைகிறார்கள். இந்த நிலையை அடைவதற்கு அடங்கிய மனம் சத்குருவாக மாறி நமக்கு வழிகாட்டுகிறது. சத்குரு நிலையை அடைந்தால் மாத்திரமே உண்மை தத்துவத்தை புரிந்து கொள்ள முடியும். இவற்றை நூல்களால், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. அவரவர் தத்தமுக்குள்ளே அலசி ஆராய்ந்து பார்த்து தங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த முன்னோர்கள் சொல்லித்தந்த மொழிகளை சிறமேற்கொண்டு நடந்து ஞானத்தை அடைய வேண்டும். நீண்ட நெடிய போராட்டம் இதற்கு தேவையாக இருக்கிறது. நல்லது சகோதர சகோதரிகளே, மீண்டும் அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்கிறேன். அதுவரையிலும் நன்றி, வணக்கம்.